பார்க்க போறது காமன் ரெயில் சிஆர்டிஐ இன்ஜின் சொல்றாங்க இல்லையா. இப்போ ஜென்ரலா எல்லா டீசல் இன்ஜினுமே சிஆர்டிஐ தான். ஸோ காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், அது இதனால தாங்க அதுக்கு பேரே வந்து சிஆர்டிஐ இன்ஜின் வருது. இதுதான் அந்த காமன் ரெயில். இதுல ரெண்டு சென்சார் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஷர் சென்சார், இதை ப்ரெஷர் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லுவாங்க. இதுல அதனாலதான் 3 பின் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 2 பின் இருக்கும். ஏன்னா இது ப்ரெஷர் சென்ஸ் பண்ணணும் இல்லையா. இசிஎம்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், ஒரு கிரவுண்டு, ஒரு சிக்னல் இசிஎம்க்கு. இது இசிஎம்ல இருந்து கமாண்ட் மட்டும் தான் வரும், சிக்னல் போகாது. ஸோ இதை ப்ரெஷர் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இதுதாங்க ரிட்டர்ன் ஹோஸ். ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு மேல நம்ம சடனா பிரேக் அப்ளை பண்றப்போ இங்க ரயிலுக்கு வந்த ஃபியல் எல்லாமே இந்த ரிட்டர்ன் ஹோஸ் வழி திருப்பியும் டேங்குக்கு போயிடும், டேங்க்ல இருந்து வர்றது. ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய வீடியோவா போட்டிருக்கோம். இது ஃபெயிலியர் ஆகுனா அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படி எல்லாமே. இது போக இதோட இது சப்போஸ் இந்த ப்ரெஷர் சென்சார் ஃபெயிலியர் ஆகுனா என்ன ஆகும், ப்ரெஷர் ரெகுலேட்டர் ஃபெயிலியர் ஆகும் என்ன ஆகும், எல்லாமே